இப்போ கிருஷ்ண ஜெயந்தி பஞ்சாயத்து ஜெயந்தி வருது இல்லை 10ஆம் தேதி. ஆமாம். அப்போ அன்றைக்கி நம்ம கிருஷ்ணருக்கு 21 பக்ஷணம் 21 பழம் அப்படிலாம் வைக்கிறோம். ஸோ நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கதையாக அப்படி சொல்லுங்களேன். நைவேத்தியத்தை பற்றி. நைவேத்தியத்தை பற்றி. ஓகே. இந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். நைவேத்தியம் அப்படின்னா நமக்கு இஷ்டப்பட்ட பெருமாளுக்கோ நமக்கு என்ன என்ன பகவானாக இருந்தாலும் சரி, அவளுக்கு இஷ்டம் எது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை கொடுக்கறது தான் அது நைவேத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக பார்த்தா மகாவிஷ்ணு அப்படின்னா பால் பாயசம் பிடிக்கும், ஆண்டாள் அப்படின்னா காரவடசல் பிடிக்கும், முருகன் அப்படின்னா பஞ்சாமிர்தம் பிடிக்கும், பிள்ளையார் அப்படின்னா மோதகம் பிடிக்கும், அம்மன் அப்படின்னா கூழ் இது மாதிரி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு பதார்த்தங்களை பண்ணி அதை வச்சு அது அம்சை பண்ணி பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம், பிரசாதமாக நம்ம சாப்பிட்றோம். இதுதான் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது. இந்த நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. அதாவது நெய்வேத்தியத்துக்கு எப்போயுமே சாத்வீக சாப்பாடு தான் சேர்த்துக்கணும். நெய் நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய்யோடைய ஒரு குவாலிட்டி என்னென்னா, நெய்யோட சேர்ந்த ஒரு ரஜோகுணம் இருக்கிற ஒரு பதார்த்தம் இருந்தாலும் நெய் அதை இதாக்கிறோம், சாத்விக குணமாக்கிறோம். அதனால் நெய் எப்பவுமே சேர்த்துப்போம். அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணுற பதார்த்தங்களை வாழை இலை மேலே வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறதும் வாழை இலை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இது பேசிக் இந்த நைவேத்தியம் பற்றி. இந்த நைவேத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது இந்த பெயர் காரணத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு. இது இந்த நிவேதனம் அப்படின்னு வருது. இந்த நிவேதனம் நெய்வேத்தியம் சில பேர் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்வேத்தியம் கிடையாது. நான் நெய்யை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால நெய்வேத்தியம்னு நினச்சின்னு சில பேர் சொல்லுவாங்க. நெய்வேத்தியம் கிடையாது. இது நைவேத்தியம். அது நிவேதனம். இந்த நிவேதனம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அறிவிக்கிறது. தமிழில் பார்த்தோம்னா இந்த நிவேதனம் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் அறிவித்தல், கொடுத்தல், அளித்தல், அதாவது சப்மிட் பண்ணுறது, படைக்கிறது. இதுதான் மீனிங். இந்த நிவேதனமோட மீனிங். இதுக்கு தமிழில் எட்டிமாலஜியும் பார்த்துருக்கோம். எட்டிமாலஜி பார்த்தோன்னு வச்சுக்கேன், இது 3ஆக பிரிக்கலாம். இந்த நைவேத்தியத்தை 3ஆக பிரிக்கலாம். நயப்பு ஏத்தியம். நயப்பு ஏத்து இயம் அப்படி. நயப்பு அப்படின்னா விருப்பம், ஏத்து அப்படின்னா படை, கொடுக்கறது, இயம் அப்படின்னா தன்மை, அதாவது நமக்கு விருப்பப்பட்டு கொடுக்கறது. அதான் இந்த நைவேத்தியம் அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தைக்கான ஒரு பொருள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இப்போ நம்ம இந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பகவானுக்கும் ஒரு இஷ்ட பதார்த்தங்கள் இருக்குது. அதை நம்ம அந்தந்த பண்டிகைக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் இந்த பகவான், இந்த பரம்பொருள், இந்த கடவுள் அவரால் தான் இந்த லோகமே ஆனது. ஸோ அவரால் இதை எடுத்துக்க முடியாதா, நம்ம செஞ்சு கொடுக்கணுமா? ஸோ இங்கே அந்த பதார்த்தத்தை விட வேற என்னமோ முக்கியம் இருக்குது. இதுக்கு பின்னால் வேற என்னமோ இருக்குது. இந்த பதார்த்தமும் இருக்குது, அந்த பதார்த்தத்துக்கு பின்னால் ஒரு சூட்சுமம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம இந்த நைவேத்தியம்னா என்ன, இந்த நைவேத்தியத்துக்கு எப்படி எது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு நம்ம கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 கதையை சொல்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எல்லாத்தையும் எடுக்கிறீங்களா? இந்த குச்சையில் இருக்குது, நாராயணி எல்லாமே எடுக்கிறீங்களா? ஆமாம், சின்ன முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சரி. ஃபஸ்ட்டு நாராயணியம். இந்த நாராயணியம் அப்படிங்கிறது கேரளாவில் இந்த நாராயண பட்டாத்திரி, குருவாயூரப்பன் மேலே எழுதுனது. இந்த நாராயண பட்டாத்திரி, இந்த பட்டாத்திரி ஒரு பெரிய பண்டிட், தர்க்கசாஸ்திரம் படித்தவர். அதாவது சயின்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட்டில் பெரிய பண்டிட். அவர் இந்த நாராயணியம் கதையை எழுதும்போது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார். அது கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, யசோதை கிட்ட கிருஷ்ணர் வளரும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, யசோதை ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன். அப்போ எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது. யசோதை என்ன பண்ணுறா, ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் தயிர் கடையலான்னு வரா. அப்போது பக்கத்தில் மத்து, அம்மி, பானை, வெண்ணெய் வச்ச பானை எல்லாம் இருக்குது. தயிர் கடையலான்னு உட்கார்றான். மடியில் நம்ம கோபாலகிருஷ்ணன் உட்காந்து பாலை குடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. தயிர் கடையன்னு உட்காரும்போது அவளுக்கு பக்கத்தில் பார்க்குற அந்த பால் பொங்குற சத்தம் வருது.
பாலை பொங்குறதை எடுக்கணும், அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த பாலை எடுக்கணும்னு சொல்லிட்டு மடியில் இருக்கிற குழந்தைய எடுத்து தரையில் நங்குன்னு உட்கார வச்சுட்டு டக்குன்னு போயிடுறா பாலை இறக்கிறதுக்கு. கிருஷ்ணருக்கு கோவம் வந்தது. நம்ம பாட்டு உட்காந்துட்டு பாலை குடிச்சுட்டு இருந்தோம், நம்ம பாட்டு உட்காந்து பாலை குடிச்சுட்டு இருந்தோம், இவர் தூக்கி இப்படி நங்குன்னு தரையில் உட்கார வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுது ஒரு கிருஷ்ணருக்கு. கோவம் வந்து பக்கத்தில் ஒரு அம்மி இருக்கும், அந்த அம்மியை தூக்கி அந்த பானையை தூக்கி அந்த பானையில் உடைச்சிட்றாரு. பானையை உடைச்சிட்றாரு, சுக்குநூறாயிடுது. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த பானையில் இருக்கிற வெண்ணெயை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன், அது வேற கதை. அந்த வெண்ணெய் இருக்கிறதுக்குள்ளே அந்த வெண்ணெயை ஃபுல்லாக எடுத்துடுவார், சுரண்டிடுவார், எடுத்து கையில் வச்சுட்டுவார். அதுக்கப்புறம் காலி பானையை தான் உடைப்பார். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் போவார், பக்கத்தில் ஒரு பூனை இருக்கும், அந்த பூனைக்கு அந்த வெண்ணெயை ஊட்டிடுவார். அது அப்புறம் யசோதை வருவா, யசோதை வந்து அவரை பிடிக்க போய் இடுப்பில் கயிறை கட்ட பார்த்து கயிறு வந்து 2 அங்குலமாக குறைஞ்சுட்டே இருக்கும். அந்த 2 அங்குலம் குறையிறதுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது, அது அப்புறமா நான் சொல்கிறேன். இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் கேட்குறான்னு பார்ப்போம், அது அப்புறமா ஒரு சொல்கிறேன். 2 அங்குலம் கதை ஒன்று இருக்குது, அது ஒரு கதை. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம இந்த நாராயண பட்டாத்திரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்சிடெண்ட்டை அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணா உனக்கு கோபம் வந்ததே அன்னைக்கு, அப்போது அந்த மண்பானையை எடுத்து அதை உடைச்சிட்டியே, சுக்குநூறாக உடைச்சியே அப்படிங்கிறார். அப்போ நாராயணன் வந்து கிருஷ்ணன் வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் இவர் சொல்கிறார், அதை வந்து ஆமோதிக்கிறார் கிருஷ்ணன், ஆமா அப்படின்னு. அப்புறம்தான் அவருக்கு புரியுது, சுகாச்சாரியார் வந்து எழுதுனது வந்து மத்தால் உடைக்கல, அம்மியால் உடைச்சிருக்காருன்னு. பாட்டு எழுதுனதுக்கு அப்புறம் இவருக்கு பட்டாத்திரிக்கு தப்பா எடுத்தே அப்படின்னு கவலை ஆயிடுது. அப்போ கிருஷ்ணன்ட்ட கேட்குறாரு, தப்பா எழுதிட்டேனே, நீ ஒன்றுமே சொல்லி ஆமான்ட்டியே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு முக்கியம் இல்லை, நான் அம்மியை எடுத்து உடைச்சேன், அதுக்கப்புறம் சுக்குநூறு ஆக்கிறதுக்கு எடுத்து உடைச்சேன் அப்படின்னு அவருக்கு வந்து ஆறுதல் கொடுக்குறாரு. ஸோ இந்த கதையில் இந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளை அடையிறதுக்கு அறிவு அக்யூரசி முக்கியம் கிடையாது, அன்பு பக்தி, அது மனசு ஒரு நிலைப்பாடு, அது முக்கியம். இது ஒரு இன்சிடெண்ட், இது நாராயணியம் எழுதின பட்டாத்திரியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இதுவும் நைவேத்தியத்தோட கணக்கு. ஓகே, அதே மாதிரி 2வது கதை வந்து குசேலன் கதை. இந்த குசேலன் நமக்கு தெரியும், கிருஷ்ணனோட பால்ய நண்பன். நம்ம காந்தி பிறந்த அந்த போர்பந்தர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருக்கிறவர். அவருடைய இயற்பெயர் வந்து சுதாமா, அவரோட ஒய்ஃப் பேர் வந்து சுசீலா. ரொம்ப ஏழ்மை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடே, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது வந்து சுசீலா வந்து சொல்கிறா, கிருஷ்ணர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, ஒரு நாள் ஏன் போய் பார்க்கக்கூடாது, நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கா. சரி ஒரு நாள் வந்து போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சுதாமாவை நினச்சிட்டு கிளம்புறேன். அப்போது வெறுங்கையோட போகாதீங்கன்னு சொல்லி அவல் எடுத்து கொடுக்குறான். அந்த அவலும் வந்து ஆற்றுல இருக்கிறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் 4 இடத்துல யாசகம் வாங்கி அந்த அவலை வந்து ஒரு பழந்துணியில், ஒரு கந்தல் துணியில் மூட்டை கட்டி கொடுக்குறான் குசேலனுக்கு. குசேலன் அதை எடுத்துன்னு போகிறார். அங்கே போனால் ஒரே தடபுடலான வரவேற்பு குசேலனுக்கு. ருக்மணியும் கிருஷ்ணனும் வரவேற்று பாத பூஜைலாம் பண்ணி, கிருஷ்ணனுடைய ரத்ன ஆசனத்தில் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி, தடபுடலாம் சாப்பாடு விருந்தெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போ அப்படின்னு. சரின்னு படுத்துட்டுருக்கார். படுக்க போகும்போது அப்போ கிருஷ்ணரோட லீலையை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் மெதுவாக வரார் சுதாமா கிட்ட. சும்மா அப்படி வந்து உட்காந்துட்டு, ஏண்டா சுதாமா உனக்கு கல்யாணம் ஆகிடுதா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு சுதாமாவுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. ஆமான்னு சொன்னோன்னா இவன் ஏன்டா இன்விடேஷன் அனுப்பலைன்னு கேட்பானோன்னு பயமாக என்னன்னு தெரில யோசிக்கிறார். அப்போ ஆமாம் ஆயிடுத்துங்கும் போது, அப்படின்னா ஆத்துக்காரி எனக்கு ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளே அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியாதா, எனக்கு ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளே. அப்போ இவர் வந்து இவருடைய உபசரிப்புலையும் இவருடைய அந்த ஒரு அன்புலையும் இவர் ஆக்சுவலி மறந்துட்டார். ஆனால் அது எடுக்கிறதுக்கும் சங்கோஜம். அது வந்து பழந்துணி, வந்து அவல்,
அப்படின்னு சங்கோஜப்பட்டுன்னு எடுக்கிறார். எடுத்து அதை கொடுத்ததுக்கப்புறம் கிருஷ்ணன் சாப்பிட்டு, ருக்மணி சாப்பிட்டு, அரண்மனையில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறார் கிருஷ்ணன். அவருக்கு நல்லா தெரியும் இது சுசீலா வந்து யாசகம் பெற்று கொடுத்த அவள். இந்த அவள் வந்து வெறும் அவள் கிடையாது, இது அவர் மேலே இருக்கிற அன்பு. அதுக்கப்புறமா சுதாமா வாழ்க்கையில் நடந்ததுலாம் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிகிறது, இதுலேயும் இந்த நைவேத்தியம், கிருஷ்ணன் சொன்ன நைவேத்தியம் வந்து என்னது, அன்பு. கொடுக்குற பொருள் முக்கியம் இல்லை, எப்படி செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மாதிரி எதை செய்கிறோம் முக்கியம் இல்லை, எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் கிருஷ்ணனுடைய கதையில். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து மதுராபுரியில் ஊர்வலம் வரார், நகர்வலம். நடந்து போயின்னு இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் கிருஷ்ணர் வரும்போது ஒரு வாரமாக பண்ணிட்டுருக்கார். டெய்லி அந்த ஊர் மக்கள்லாம், அந்த தெருவில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரே மேளதாளம், ஆர்ப்பாட்டம், நைவேத்தியம் பண்ணுறது, பட்டுக்கம்பள வரவேற்பு, பயங்கர உபசரிப்பு, இதெல்லாம் பார்த்துட்டே போவார். ஆனால் ஒரு வயசானவர் ஒரு வீட்டில் வாசலில் கிருஷ்ணர் வரான்னு தெரிஞ்சோடனே உள்ளேருந்து வந்து வாசலில் உட்காந்துப்பார். கிருஷ்ணர் அந்த முக்கிலேருந்து வர்றது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார், வச்ச கண் வாங்காமல் கிருஷ்ணரே பார்த்துன்னுப்பார். அவர் வீடை கிராஸ் பண்ணி அந்த முக்கு போய் அந்த தெருவில் திரும்ப வரைக்கும் கிருஷ்ணரே பார்த்துனே இருப்பார், ஆடாமல் அசையாமல். அப்புறம் உள்ளே போய்டுவார். இதே டெய்லி பண்ணியிருந்தார் இந்த மாமா. கடைசி நாள் கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணர் வந்து நேராக தாத்தா வாத்துக்கு போவார், உள்ளே போவார். உள்ளே போயிட்டு அவன் உட்காந்துட்டு, பெரியவரே நான் அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், கேளு பார்க்கணுன்றார். எல்லாரும் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வரவேற்பும், அவ்வளோ ஒரு உபசரிப்பும், மேலே தாளமும் அமர்க்கலப்படுறது. ஆனால் நான் டெய்லி உங்களை பார்க்குறேன், வாசல் வந்து உட்கார்றேன், என்னையவே பார்க்குறேன், நான் அப்புறம் திருமணத்துக்கு இருந்து உள்ள போயிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இல்லையா, உங்கள் கையால் நான் எதுவும் வாங்கிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணர். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார், அப்பா நீ உலகத்துக்கு படி அளக்கிறான், எதை கொடுத்தாலும் அது வந்து உனக்கு புதுசு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ஒரு இதுதான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நீ இருக்க, இது எடுத்து எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாலும் இன்னும் மிச்சம் இருப்ப நீ. இதான் வந்து பரம்பொருள். கரெக்டாக எல்லாத்துலேயும் நீ இருக்க, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு உருவம் பண்ணால் நீ முழுமை அடைய மாட்ட, இதுக்கும் மேலே மிச்சம் இருப்ப நீ, அதான் நீ. நான் உனக்கு என்ன கொடுத்துட முடியும், ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது என்கிட்ட, உங்ககிட்ட அது கொஞ்சம் கூட இல்லை, அதை வந்து நான் டெய்லி உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சவால் விடுறார் அந்த பெரியவர். கிருஷ்ணர் மாயக்கண்ணன் ஆச்சு இல்லையா, என்ன சொல்ல போகிறான்னு தெரியும், சிரிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்வார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், என்கிட்ட அறியாமை நிறைய இருக்கு, அறியாமை நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு, எடுத்து விடுவேன் டெய்லி உனக்கு, வாங்கிக்கோ, உங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது, டெய்லி கொடுக்குறேன், அறியாமையை நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. ஸோ நாராயணியத்தில் வந்து இந்த பட்டாச்சேரி வந்து அவ்வளோ பெரிய பண்டிட் தப்பு செஞ்ச ஒத்துண்ட கண்ணன், குசேலன் ஒன்றுமே இல்லாமல் யார்கிட்டையோ யாசகம் வாங்கின்னு வந்த அவள் வாங்கின்றது. இந்த பெரியவர் வந்து அதை கூட கொடுக்கல, வெறும் வார்த்தையில் என்கிட்ட அறியாமை நிறைய இருக்குது, வாங்கிக்கோ, டெய்லி நீ கொடுக்குறேன் நான், அதை வாங்கிக்கோ, எனக்கு உங்ககிட்ட இல்லாதது உனக்கு கொடுக்கணுன்னா என்னால் அதான் முடியும் அப்படிங்கிறார். அப்படியே சிரிச்சுன்னு வெளியே வந்துடுறார் கிருஷ்ணன். ஸோ எல்லாரும் வீட்டு எவ்வளவோ பண்ணவால கூட வாங்கிட்டு சிரிச்சுன்னு போன கிருஷ்ணன் ஒன்றுமே செய்யாத ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறார். அப்படின்னா இதோட உள் கருத்து என்னென்னா, இந்த எல்லா பொருளையும் நீ இருக்க, அதை எல்லாத்தையும் சேர்த்தாலும் மிச்சம் நீ இருப்ப அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம். ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதைத்தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிறோம். நமக்கு என்ன தேவை அதை தான் அறிவிப்புன்னு இந்த நைவேத்தியமோட மீனிங் வந்து அறிவிப்பு. ஸோ என்ன அறிவிப்பு?
நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நமக்கு என்ன தெரியுமோ, என்ன தெரியாததோ, என்ன முடியுமோ, என்ன முடியாதோ ஓப்பனாக கிருஷ்ணன் சொல்லிடணும். அதை தான் வந்து குருக்ஷேத்ராவில் அர்ஜுனன் சொன்னான். அவ்வளோ பெரிய படை, கௌரவர்கள் படை முன்னால் நிற்கிறது. பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், கர்ணன் எல்லாரும் நிற்கிறான். எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணன் எவ்வளவோ போராடி அதை வந்து தடுத்து நிறுத்து பார்த்து முடியலை. யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே வந்து தேரில் வந்து சாரதியாக இருக்கார் கிருஷ்ணன், தேரில் வந்து அர்ஜுனன் நிற்கிறான். எல்லாருக்கும் முன்னால் சொல்கிறான், இவங்கெல்லாம் வந்து என்னோட தாத்தா, மாமா, அண்ணன், தம்பி, இவங்களெல்லாம் நான் கொன்னுட்டு எனக்கு ஒரு ராஜாங்கம் வருதுன்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது எனக்கு. நான் ஏன் இதை வந்து செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி, அந்த அறிவிப்பு, எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லு, நான் ஏன் இதை செய்யணும் அப்படிங்கும்போது அர்ஜுனன் அன்னைக்கு கேட்டனால நமக்கு கிடைச்சது வந்து கீதை இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது, நைவேத்தியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய திருப்திக்கு தான் பண்ணுறமே ஒழிய அதில் வந்து மனசு ஒருநிலைப்பாடு, நம்மளுடைய அறியாமைங்கிற இருள், இதை வந்து போக்குறதுக்கு தான் வந்து இந்த நைவேத்தியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ அந்தந்த இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிவிட்டு கூட இதையும் வந்து கேட்கணும். எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சாலும் திருப்பி கேட்கணும். ஸோ இதில் வந்து ஒரு மனசு வந்து குளிர்ச்சியாகும், சாந்தமாகும். இதுதான் வந்து முடிதோ முடியலையோ பெருமாளுக்கு வந்து குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆமாம், அதனால் முடிஞ்சதை பண்ணுறோம். முடிஞ்சதை பண்ணலாம். தப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து நிறைய பேர் கேட்குறான், இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, ஆற்றுல பெரியவா இல்லையே, இது பண்ணணுமா, அது பண்ணணுமா அப்படின்னு பெருமாளுக்கு நமக்கு தெரிஞ்சது, நம்மளால் முடிஞ்சது, நம்ம அதில் வந்து தப்பு வந்துருமோன்னு கவலையப்படாதீங்க. நம்ம வந்து நம்ம தெய்வத்தை வந்து எப்படி வேணாலும் வழிபடலாம். ராதாகிருஷ்ணனுங்க சொல்கிற அந்த ராதாவே வந்து ஒரு பக்தியோடைய உருவகம். அது வந்து ராதாங்கிற ஒரு பெண் இல்லை, அது வந்து ராதா அப்படிங்கிறது வந்து பக்தியோட ஒரு உருவகம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம கடவுளை வந்து எப்படி வேணாலும் மனசில் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அது வந்து அதுக்குன்னு ஒரு இது வந்து கற்றுந்து பயங்கரமாக அது வந்து ப்ரொசீஜரோட ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணுங்கிறது விடக்கூடாது. ஆனால் தெரிஞ்சதை நம்ம வந்து பண்ணுறது நல்லது. நல்லதுதான். தேங்க்ஸ்.